Java சீரீஸ்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது abstract class and methods in Java. இந்த வீடியோல நம்ம class உடைய types என்னன்னு பார்க்க போறோம். Then abstract class என்னன்னு பார்க்க போறோம். Abstract method என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கான sample programs live demo பார்க்க போறோம். முதல்ல class உடைய types பார்ப்போம். யூசுவலா class உடைய types வந்து inbuilt class and user defined class அது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இந்த abstract class கான்செப்ட் பேஸ் பண்ணி நான் வந்து இந்த கிளாஸை ரெண்டு விதமா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கான்கிரீட் கிளாஸ். இந்த கான்கிரீட் கிளாஸ்னா என்னன்னா அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற மெத்தட்ஸுக்கு எல்லாத்துக்குமே டெஃபினிஷன் இருக்கும். நாம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்ல வர மெத்தட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டெஃபினிஷன் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த ஷேப்ன்ற கிளாஸ்ல டிஸ்பிளேன்ற மெத்தட் இருக்கு. அந்த டிஸ்பிளேன்ற மெத்தடுக்குள்ள வந்து ஒரு டெஃபினிஷன் இருக்கு. சம்திங் ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு கிளாஸ் அதனுடைய மெத்தட், அந்த மெத்தட்ல இருக்கிற டெஃபினிஷன். ஸோ இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டட் கிளாஸா இருக்கு. ஸோ இதுதான் வந்து கான்கிரீட் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிளாஸுக்குள்ள வேற எத்தனை மெத்தட்ஸ் சொன்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லா மெத்தட்ஸ்க்குமே இது மாதிரி ஏதாவது ஒரு டெஃபினிஷன் இருக்கும். இந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ்ட் பிரேஸ்க்குள்ள ஏதாவது ஒரு டெஃபினிஷன் இருக்கும். ஸோ இது மாதிரியான கிளாஸஸ் தான் நம்ம இதுக்கு முன்னாடியான எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்துருக்கோம். அதுதான் வந்து கான்கிரீட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா அதுல இருக்கிற மெத்தட்ஸ்க்கு டெஃபினிஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. மெத்தடோடைய டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மெத்தடோடைய புரோட்டோடைப், அதாவது ரிட்டர்ன் டைப், மெத்தட் நேம், ஆர்குமெண்ட் லிஸ்ட். இதை ஃபாலோ பண்ணி வர அந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ்ட் பிரேஸ் இந்த பிளாக்கை தான் வந்து மெத்தடோடைய டெஃபினிஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த டிஸ்பிளேன்ற மெத்தடை பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன் இருக்கு. அப்போ மெத்தட் சில இதுக்கப்புறம் வர மெத்தட்ல நான் வந்து டெஃபினிஷன் எழுதாம கூட என்ன பண்ணலாம், நான் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிற கிளாஸ் தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எப்படி கிரியேட் பண்றதுன்றத நான் இந்த லைவ் ப்ரோக்ராமை உங்களுக்கு டெமோ பண்றேன். ஸோ இது வந்து ஒரு கான்கிரீட் கிளாஸ். இப்போ நான் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஒரு இன்புட் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் வந்து வாங்க போறேன். ஸோ கெட் இன்புட் அப்படின்ற நேமை நான் வந்து இது கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் கிரியேட் பண்ண போறது இல்லை. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இது மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், வெறும் அந்த ஃபங்க்ஷனுடைய புரோட்டோடைப் மட்டும் போட்டு செமிகோலன் போடலாம். ஸோ இது மாதிரி போடும்போது வந்து ஒரு எரர் வரும். என்ன எரர்னா, நார்மலா வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து தட் இஸ் ஒரு மெத்தடை வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது அதை டெஃபினேஷன் இல்லாம வந்து என்ன பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ மிஸ்ஸிங் மெத்தட் பாடி ஆர் டிக்ளேர் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு. அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ்வலா மெத்தட் இது மாதிரி கிரியேட் பண்ணும்போது அதனுடைய டெஃபினேஷன் இங்க எழுதணும். அதர்வைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா டிக்ளேர் பண்றேன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டை நீங்க முன்னாடி போட்டுட்டீங்கன்னா அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஆயிடும். இப்போ ரன் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு எரர் வரும். என்ன எரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸை வச்சிருக்க கிளாஸ் வந்து நார்மல் கிளாஸா இருக்கக்கூடாது, அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா தான் இருக்கணும். ஸோ இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு. ஸோ இப்போ இந்த ஷேப்ன்ற கிளாஸ் வந்து உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாறிடுச்சு. அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் வந்து டெஃபினேஷனோட இருக்கு, இன்னொரு மெத்தட் வந்து வெறும் புரோட்டோடைப்போட இருக்கு. அதாவது அந்த ஹெடர் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இது மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கிற கிளாஸுக்கு பேர் தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு மெத்தட் டெஃபினிஷனோட மெத்தட் இருக்கலாம், டெஃபினிஷன் இல்லாமலையும் மெத்தட் இருக்கலாம். அப்படி இல்லாத மெத்தட் வந்து அப்ஸ்ட்ராக்ட்ன்ற ப்ரிஃபிக்ஸை நீங்க என்ன பண்ணிருக்கணும், சேர்த்து வச்சிருக்கணும். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா அதுல இருக்கிற மெத்தட் வந்து எல்லா மெத்தடுமே வந்து டெஃபினேஷன் இல்லாம இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சில மெத்தட்ல கூட டெஃபினேஷன் இல்லாம இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் உடைய சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டுடைய ப்ரிஃபிக்ஸா இருக்கணும். ஸோ நம்மளுடைய இந்த ஷேப்ன்ற கிளாஸ் முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்ட் போட்டிருக்கோம். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ் வந்து பர்டிகுலரா ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பேஸ் கிளாஸா ஆக்ட் ஆயிட்டு அதனுடைய டெரைவ்டு கிளாஸுக்கு எந்த மாதிரியான மெத்தட்ஸ் நேம் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கைட்லைன்ல கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்மளுடைய இந்த ஷேப்ன்ற கிளாஸ்ல இந்த டிஸ்பிளேன்ற மெத்தட் நான் இப்போதைக்கு எடுத்துறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கெட் இன்புட் அப்படின்ற ஒரு மெத்தட் மட்டும் தான் இருக்கு. இப்போ நான் இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கூட நான் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்றேன்.
ஸோ இப்போ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இப்போ நீங்க கம்பைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த எரரும் வராது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து எந்த ஆப்ரேஷனுமே பண்ணல. பட் ஆனா அது என்ன இது எதுக்காக இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நம்ம கிரியேட் பண்றோம்னா, இதை டெரைவ் பண்ணி நம்ம பேஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அந்த பேஸ் கிளாஸஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே நேம்ல தான் அந்த மெத்தடை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த 2வது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. 3rd பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கலாம், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் வந்து வாய்ட் டிஸ்பிளே அப்படின்ற மெத்தட் நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்ச மெத்தட் அதை நான் delete பண்ணி வச்சிருந்தேன். நான் திரும்ப அதை கிரியேட் பண்ணிக்கிறேன். system.out.println. திஸ் இஸ் ஒரு சிம்பிளான ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே போட்டுருக்கேன். ஸோ இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கு, நார்மல் மெத்தட் இருக்கு. ஸோ இதுதான் இந்த டெஃபினேஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. இன்ஸ்டான்ஷியேட்டட் அப்படின்னா என்ன மீனிங்னா, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அதாவது ஆப்ஜெக்டை நீங்க என்ன பண்ணக்கூடாது, கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். நம்ம இப்போ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஷேப்ன்றது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ ஷேப்ன்ற நேம்ல நான் என்ன பண்றேன், ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். S1 அப்படின்ற நேம்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ என்ன எரர் வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு எரர் வருது, ஷேப் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் cannot be instantiated. ஸோ இந்த ஷேப்ன்ற கிளாஸ்க்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோடைய யூசேஜ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெரைவ்டு கிளாஸ் யூஸ் பண்ணி இதை பேஸ் கிளாஸா யூஸ் பண்ணி ஒரு டெரைவ்டு கிளாஸை கிரியேட் பண்ணி அதன் மூலமா தான் என்ன பண்ணிக்கணும்னா அப்ஸ்ட்ராக்ட் இந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ சப் கிளாஸ் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நீங்க யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்க இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு எந்த யூசேஜும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல ஒரு சப் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ நார்மல் கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்றேன். இதை வந்து சர்க்கிள் அப்படின்ற நேம்ல நான் வந்து கிரியேட் பண்றேன். இது வந்து என்ன பண்ணணும், பேஸ் கிளாஸா இந்த ஷேப் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்டென்ஸ் ஷேப். ஸோ இப்போ இந்த சர்க்கிள்ன்றது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் கிளாஸா மாறிடுச்சு. இதே மாதிரி நான் வந்து இன்னொரு சப் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், ரெக்டாங்கிள் அல்லது ஸ்கொயர், அது மாதிரி ஏதாவது ஒரு சப் கிளாஸ். ஸோ இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்டென்ஸ் ஷேப். ஸோ இது வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் மாடலை வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே போன வீடியோல மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னு பார்த்தோம். எதுக்காக மெத்தட் ஓவர் ரைடிங்கை யூஸ் பண்றோம் அப்படின்ற ரீசனையும் நம்ம அந்த வீடியோல பார்த்தோம். அதே ரீசன் தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நம்ம யூஸ் பண்றதுக்கான ரீசன். ஸோ இப்போ நம்ம வந்து ஷேப் அப்படின்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சர்க்கிள், ரெக்டாங்கிள் அப்படின்ற பேஸ் கிளாஸஸை நம்ம உருவாக்கியிருக்கோம். இதே மாதிரி என்னென்ன ஷேப்ஸ் இருக்கோ அது எல்லா கிளாஸஸையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து இந்த ஷேப்ன்றதை வந்து இந்த பேஸ் கிளாஸை நம்ம உருவாக்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸா இருக்கும். ஸோ அந்த ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்ல தான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். ஸோ ஓவர் ரைடிங்ன்றது இந்த பேஸ் கிளாஸ்ல இருக்கிற அந்த மெத்தடை நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்த இடத்துல கிரியேட் பண்ணி அதுக்கான டெஃபினேஷன் நீங்க கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, கெட் இன்புட் அப்படின்ற மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம், அப்ஸ்ட்ராக்டா கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கான டெஃபினேஷன் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த டெரைவ்டு கிளாஸ்ல நீங்க கிரியேட் பண்ணணும். இப்போ நான் வந்து இதை கம்பைல் பண்றேன். இப்போ கம்பைல் பண்ணும்போது எனக்கு வந்து எரர் வரும். என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 எரர் காட்டுது. என்ன எரர்னா, சர்க்கிள் இஸ் நாட் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் டஸ் நாட் ஓவர் ரைட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ இந்த இடத்துல நான் என்னென்ன அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும் அது எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், இந்த இடத்துல ஓவர் ரைட் பண்ணி ஆகணும். ஓவர் ரைட்னா என்ன அர்த்தம்னா, அந்த மெத்தடை நான் இங்கே எழுதி அதனுடைய டெஃபினேஷன் நான் இந்த இடத்துல எழுதி ஆகணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்புட் மெத்தடை வந்து நான் வந்து இந்த இடத்துல அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் நான் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறேன். ஸோ இன்புட் மெத்தடுக்கான டெஃபினேஷன் நான் இங்கே எழுத போறேன்.
ஸோ இது சர்க்கிள்ன்றதால நமக்கு வந்து என்ன தேவைன்னா ரேடியஸ்ன்றது தேவை. ஸோ ஆர் அப்படின்ற வேல்யூ நான் வந்து எனக்கு வந்து இதில் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்ன்ற வேல்யூக்கு நான் வந்து ரேடியஸ்க்கு நான் வந்து வேல்யூ கொடுக்கணும். ஸோ கீபோர்ட்ல இருந்து இன்புட் வாங்குறதுக்கு நான் வந்து இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி நான் வந்து இன்புட் வாங்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட்டாக பார்க்கறதுக்காக நான் வந்து டைரக்டா இந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ ரேடியஸ் வேல்யூ நான் இந்த இடத்துல 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் வந்து இந்த கெட் இன்புட் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நான் கம்பைல் பண்றேன். இப்போ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வேற ஒரு எரர் வரும். என்னன்னா இந்த ஏரியா வந்து நம்ம என்ன பண்ணல, ஃபைண்ட் ஏரியா வந்து நம்ம என்ன பண்ணல, நம்ம அதுக்கான டெஃபினேஷன் நம்ம கிரியேட் பண்ணல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டெஃபினேஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ ஏரியான்ற மெத்தட் நான் இங்கே போட்டுட்டேன். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் நான் இங்கே கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஏரியா அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இன்டீஜர் ஏரியா அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ வேரியபிள் கிரியேஷன் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா அந்த மெத்தடுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஏரியா அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு என்னன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல வரும் அல்லது டபுள்ன்ற வேரியபிள் வரும். ஸோ டபுள் ஏரியா அப்படின்ற மாதிரி நம்ம இதில் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு அந்த சர்க்கிளோடைய நம்ம ஃபார்முலா போடலாம். ஸோ 3.144 இன்ட்டு அந்த ரேடியஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ r² πr² அப்படின்ற வேல்யூ நான் இந்த இடத்துல போடுறேன். ஸோ அதனுடைய அவுட்புட்டை வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல கொடுத்துறேன். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் அப்படின்ற மாதிரி நான் இந்த ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் நான் இந்த இடத்துல கொடுத்துறேன். ஸோ இந்த கன்காட்டினேஷன் ஆபரேட்டர் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன். இந்த இடத்துல ஏரியா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்ன்ற கிளாஸ் வந்து சர்க்கிள்ன்ற கிளாஸ் ஷேப்ன்ற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நம்ம என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இதுல கெட் இன்புட் ஃபைண்ட் ஏரியா அப்படின்ற 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கு. அதுக்கான டெஃபினேஷனை நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துல எழுதிட்டோம். ஸோ இப்போ அதுக்கான எரர் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வராது. இப்போதைக்கு நம்ம இந்த கிளாஸ் ரெக்டாங்கிளை வந்து இப்போதைக்கு இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ சர்க்கிள்ன்ற கிளாஸ் அப்படின்ற அந்த கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், பர்ஃபெக்டா நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுக்கான டெஃபினேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ உங்களுக்கு அந்த எரர் வந்து வராது. இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம்னா இந்த ரெக்டாங்கிள் அப்படின்ற கிளாஸ்க்கு நான் என்ன பண்ணலாம், இதுக்கான இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டெஃபினேஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கமெண்ட் லைனை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுலயும் நான் என்ன பண்ணணும்னா ஏரியா கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் 2 சைடு இருக்கும், லென்த் அண்ட் பிரெத் இருக்கும். ஸோ அதுக்கான வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதோடைய ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜராக தான் வரும். ஸோ அதனால இந்த இடத்துலயே நான் ஏரியா அப்படின்ற வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ கெட் இன்புட்ல வந்து லென்த்துக்கான வேல்யூ கொடுக்குறேன். இது நம்ம கீபோர்டு வழியா நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். பட் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கணுன்றதுக்காக நான் வந்து டைரக்டா அதுக்கான வேல்யூ கொடுத்துட்றேன். லென்த் பிரெத் வேல்யூ நான் கொடுத்துட்டேன். இப்போ அதனுடைய ஏரியா வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் பிரெத். ஸோ எல் அண்ட் பி அப்படின்ற மாதிரி நம்ம நம்பிக்கலாம் கொடுத்துக்கலாம். ஸோ எல் பி இந்த 2 வேல்யூ நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கான ரெக்டாங்கிளுக்கான ஏரியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு நம்ம இங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஏரியா கிடைச்சிருச்சு. ஸோ இது மாதிரி நம்ம எத்தனை கிளாஸஸ் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அதாவது ரெக்டாங்கிள், சர்க்கிள் மாதிரி, ஸ்கொயர், ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி என்னென்ன ஷேப்ஸ் இருக்கோ எல்லா கிளாஸஸையும் எழுதிக்கலாம். அந்த கிளாஸை கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம், நம்ம ஷேப்பை வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், எக்ஸ்டெண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் எல்லா கிளாஸுக்கும் ஒரே மாதிரியான ஒரு யூனிஃபார்மான ஒரு நேம் கிடைக்கும். இன்புட்னா கெட் இன்புட் அப்படின்ற மெத்தட் தான், ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் ஏரியா அப்படின்ற மெத்தட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு யூனிஃபார்மா ஒரு நேம் அண்ட் கிளேச்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங்ல ரீசனா பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபைண்ட் ஏரியா அப்படின்ற நான் இதுல ஒரு மெத்தட் எடுத்துக்கிறேன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல ஃபைண்ட் ஏரியான்ற மெத்தட் எடுத்துக்கிறேன். அதுல வந்து நான் ஷேப்ல வந்து என்ன பண்ணிருக்கேன், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா கிரியேட் பண்ணிருக்கேன். தென் சர்க்கிள்லயும் நான் என்ன பண்ணியாகணும், கண்டிப்பா அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு நான் இங்க டெஃபினேஷன் கொடுத்தாகணும். அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கு நான் வந்து டெஃபினேஷன் கொடுத்தாகணும். இதே மாதிரி எத்தனை கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் நான் வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபைண்ட் ஏரியா அப்படின்ற மெத்தட் அந்த நேமை தான் நான் வந்து என்ன பண்ணியாகணும், யூஸ் பண்ணியாகணும். ஸோ இது பெரிய ப்ராஜெக்டா வரும்போது எந்த ஷேப் எடுத்தாலும் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடை மட்டும் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நமக்கு ஏரியா வந்து கிடைச்சிடும். ஸோ இது மாதிரி ஒரு யூனிஃபார்மா அந்த நேம் கொடுக்கறதுக்காக தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. மெத்தடை நீங்க அப்ஸ்ட்ராக்டா கிரியேட் பண்ணீங்கன்னா அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்.
அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கிற கிளாஸுக்கு பேர் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ நம்ம இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்றதை ஜஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ரிவைஸ் பண்ணலாம். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து அதுக்கு ப்ரிஃபிக்ஸாக இருக்கும். ஸோ நம்மளுடைய கிளாஸ்ல அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்ட் ப்ரிஃபிக்ஸாக இருக்கு. அதுக்குள்ள வந்து அதனுடைய கிளாஸோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங் இருக்காது. இங்க பார்த்தீங்கன்னா இதுல வந்து எந்த மீனிங் இல்லை. நம்ம டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு பேருக்காக ஒரு 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 மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். பட் இதுல இருக்கிற அந்த மெத்தடுக்கு வந்து எந்த மீனிங்கும் வந்து இதை பொறுத்த வரைக்கும் இல்லை. அதே மாதிரி அந்த கிளாஸுக்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இருக்கலாம், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கலாம். இது ரெண்டுமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், இது வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஏன்னா இதுக்குள்ள டெஃபினேஷன் இருக்கு. இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கண்டிப்பா வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், டெரிவேட்டிவ் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ டெரிவேட்டிவ் கிளாஸ் கிரியேட் பண்ணாத வரைக்கும் இந்த கிளாஸ்க்கு வந்து எந்த மீனிங்கும் இல்லை. இப்போ நம்ம சர்க்கிள்ன்ற டெரிவேட்டிவ் கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், ரெக்டாங்கிள் அப்படின்ற டெரிவேட்டிவ் கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா சர்க்கிள் தென் அந்த ரெக்டாங்கிள் அதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் வந்து நீங்க என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து சர்க்கிளுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், C1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ C1க்கு நான் இன்புட் வாங்கணும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த நேமுக்கான குழப்பமே வராது. ஸோ கெட் இன்புட் அப்படின்ற மெத்தட் தான் நான் வந்து கால் பண்ணுவேன். அதே மாதிரி C1க்கு வந்து நான் வந்து என்ன பண்றேன், ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் ஏரியா அப்படின்ற மெத்தட் வந்து நான் கால் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், அப்ஸ்ட்ராக்டா அந்த இடத்துல எழுதிருக்கோம். அதே மாதிரி நான் இப்போ வந்து ரெக்டாங்கிளுக்கு வந்து என்ன பண்ண போறேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள்கான ஏரியா கால்குலேட் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ரெக்டாங்கிள்கான ஏரியா கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் நேம், அதாவது மெத்தட் நேம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, காமனா ஒரே மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏரியா ஆஃப் சர்க்கிள் டிஸ்பிளே இருக்கு, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அந்த வேல்யூ உங்களுக்கு இங்க டிஸ்பிளே இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்றது மூலமா இது மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கெலட்டின்ல நம்ம என்ன பண்ண முடியும், சில ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல நீங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்னன்னு பாத்தீங்க, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்க, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றது, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எப்படி கிரியேட் பண்றது, எதுக்காக இந்த அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கான்செப்டை நம்ம ஜாவால யூஸ் பண்றோம் அப்படின்ற மீனிங்கை நம்ம இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கான்செப்ட் வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.